அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அம்மா இறந்துட்ட பிறகு அம்மாக்காக டெய்லி சாமி கும்பிடுவாங்க. என்னோட அக்கா மதிய டைம்ல ஃபோன் பண்ணோம், அப்படி இல்லைன்னா சாயந்தரத்துல ஃபோன் பண்ணோம். ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்போம் என் மனசை மாத்துறதுக்கு. ஆனா எனக்கு மனசெல்லாம் மாறாது. எங்க அப்பா பேசும்போதெல்லாம் எங்க அம்மாவை பத்தி சொல்லி அழுகிறது தான் இருக்கும். ஜெயா மறந்துதான் ஆகணும். என்ன பண்றது, ஏதோ பெரியம்மா எல்லாம் கூட தான் என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க. அதையே நான் நினைச்சிட்டு இல்லைல்ல. என்ன ஒண்ணு, நீ அம்மா மேல அதிகம் பாசம் வச்சுட்ட, நானெல்லாம் எங்க அம்மா மேல பாசம் வைக்கல, அதனால நான் மறந்துட்டேன். அது இல்லாம உனக்கு அம்மா எப்பவுமே உன் கூடவே இருந்ததாலதான் உனக்கு அந்த கஷ்டம் இருக்குது. இப்போ தங்கச்சி தம்பி எல்லாம் பாரு, அவங்கவுங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. உன்னால முடியல. நீ ஒரு இடத்துக்கு போறது வர்றதெல்லாம் இருந்ததுன்னா நீயும் அது போலதான் எங்களை போல மறந்துட்டு இருப்ப. கொஞ்ச நாளைக்கு கஷ்டம்தான் இருக்கும், நீயே போக போக மறந்துடுவேன்னா நான் மறக்க மாட்டேன்டா. எனக்கு அம்மா தான் எப்பவுமே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பாடு ஊட்டுறது, நான் அம்மா அன்னைக்குதான் 3 வேளையுமே எனக்கு வயிறு ஃபுல்லா சாப்பாடு ஊட்டினாங்க, தெரியுமா? அவங்க இறந்து போறோம்னு அவங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை எனக்கு இது போல வலி இருக்குதுமான்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா நான் பொழுதோடவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருப்பேன்ல அப்படின்ட்டு. என்ன பண்றது, விதி அவ்வளவுதான் ஜெயா. நம்ம என்னதான் சொன்னாலும் அது சரியாகாது. நம்ம இப்ப சொல்லலாம் அப்பா அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆயிருக்கணும், எப்படியுமே அது சாத்தியம் கிடையாது. இல்லக்கா, அம்மாவை 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போறதுக்கு முன்னாடியே டைரக்டாவே ரூஷா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்கலாம்ல அப்படின்னு. கூப்பிட்டு போயிருந்தா மட்டும் என்ன இருக்கணும்னு நினைச்சிருந்தா அம்மா இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் ஆகி கை கால் எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. எவ்வளோ சுகர் எல்லாம் இருந்துச்சு அம்மாக்கு. நீயே சொல்லுவ. அக்கா அந்த ஆவாரம் பூ கசாயம் குடிக்கிறாங்க, அது அம்மாவால முழுங்கவே முடியல, எனக்காக தான் குடிக்கிறேன்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எவ்வளவு சுகர் இருந்துச்சு. அப்பெல்லாம் இருந்துட்டாங்க, இப்ப ஒண்ணுமே இல்ல. அப்ப அவங்களுக்கு விதி இருந்துச்சு, அதனால உயிரோட இருந்தாங்க. இப்போ விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க. இப்போ உனக்குன்னு ஒரு நாள் எழுதி இருக்கும், நிச்சயமா அன்னைக்கு நீயும் இறந்துதான் போவ. நீ ஒண்ணு இந்த உலகத்துல இருக்க மாட்ட, சரியா? ஒன்னே ஒண்ணு மட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கும், கடவுளே நான் எழுந்துக்கிற கடைசி நாள் இதுவாதான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு காலையிலயும் வேண்டிட்டே இரு. நிச்சயமா உனக்கு ஏதோ ஒரு நாள் கடவுள் கொடுத்திருப்பாரு. அம்மா இல்லாத வாழற வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான், நார்மலா இருக்கிற பசங்களுக்கே. இப்போ உனக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும். என்ன பண்றது, பசங்களை பார்த்துட்டு பசங்க கூட விளையாடிட்டு உனக்கு பிடிச்ச டிராயிங் கொண்டார டிவி பாரு, இல்ல உள்ளன் போடு, நான் ஃபோன் பண்றேன், தங்கச்சிங்க கூட இருக்கிறாங்க, பசங்க இருக்குது, அப்படியே வாழ்க்கைய மாத்திக்க ஜெயா. என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லுவேன். நான் டெய்லி உனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி. எங்க அம்மா உயிரோட இருக்கும்பொழுது நிறைய டைம் சொல்லுவாங்க. எங்க அப்பா சண்டை போடும் போதெல்லாமும் சொல்லுவாங்க, இந்த பாருமா, எனக்கு திடீர்னு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ இந்த உலகத்துல இருக்காத, என்னுடைய மாத்திரைங்க எல்லாமே இருக்கு பாத்தியா, எல்லாத்தையுமே குடி, இது மட்டும்தான் நினைச்சு குடிக்காது. ஏன்னா இந்த மாத்திரை இல்லைன்னா அது, அந்த மாத்திரை இல்லைன்னா அது, ஏதாச்சும் கண்டிப்பா உனக்கு ஒரு உயிர் போகிறது கண்டிப்பா நிச்சயம். அதனால நீ எல்லா மாத்திரையுமே குடிச்சிரு சொல்லிடணுங்க. அத நான் நிறைய யோசிப்பேன். இதை எப்படி நான் யோசிச்சேன்னா, அம்மாவுடைய போட்டோ எல்லாம் வச்சுட்டு, அம்மா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, போட்டோக்கு பக்கத்துல அம்மாவுக்காக தண்ணிய சிறுதானியமும் வளர்த்து வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாத்திரைக்கு பக்கத்துலயே தான் அந்த குண்டு சொம்பெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வீட்டுல யாருமே இல்லை, எல்லாம் வேர்க்குது ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹால்ல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கா, அதனால ஃபேன் போடுறது கிடையாது. என்னை கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கேதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன்.
வீட்லயும் யாரும் இல்லை, எல்லாரும் வெளியே தானே இருப்பாங்க. அப்பப்போ குரல் மட்டும் கொடுப்பாங்க, ஜெயா அப்படின்னு. இருக்கிறேன் சொல்லு அப்படின்னு. இல்லைன்னா பசங்களை விட்டான்னு போவாங்க. உன் கண்ணுக்குதுமா அப்படின்னுவாங்க பசங்க. அப்போ திடீர்னு கூப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம ஏன் என்னைக்கோ ஒரு நாளைக்காக வெயிட் பண்ணணும்? நம்ம அம்மா சொன்னது போல இவ்வளோ மாத்திரை இவ்வளோ பக்கத்துல இருக்கு. தண்ணி அம்மாக்காக வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சிட்டு இறந்து போயிடலாம். இவங்கெல்லாம் 7 மணி 7:30 தானே உள்ள வருவாங்க, இப்பதானே 6:30 மணி ஆகுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அம்மாவுடைய போட்டோக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாத்திரை கவரை மெதுவா இழுக்க ஆரம்பிச்சேன். இழுத்துட்டு மேல இருக்கிற முடிச்சு என்னால கழட்ட முடியல. மொத்தமும் மாத்திரைங்களை உள்ள போட்டு கவர்ல கட்டிட்டு இருந்தாங்க. மெதுவா அதை இழுத்துட்டேன். ஆனா முடிச்சு அவுக்க முடியாம இருக்கும் பொழுது யோசிச்சேன், நம்ம மாதிரி எப்போ பிரிக்கிறது? நம்ம இந்த சொம்பு நம்மளால தூக்க முடியாது, இவ்வளோ பெரிய சொம்பா இருக்குது. நம்ம என்ன பண்றது? அந்த சொம்பு இங்க தள்ளின்னு வந்திருந்தா கூட அப்போ இன்னத்துக்கு தள்ளின்னு போறேன்னு கேட்டிருப்பாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சரி, வாயில கடிச்சு இந்த பிளாஸ்டிக்கை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரை இன்னும் கொஞ்சம் பக்கத்துல இழுக்கலாம் அப்படின்னு இழுக்கும் போது கரெக்டா என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்டுக்காரரும் மாடியில இருந்து இறங்கி வீட்டு உள்ள வந்துட்டாங்க. உடனே ஓய் என்ன பண்ற அப்படின்னு டக்குன்னு நான் அந்த கவரை, இல்ல இது விளக்குக்கு பக்கத்துல அந்த கவரை வந்துடுச்சு, அதனாலதான். உடனே அவர் என்ன பண்ணாரு, ஏய் எல்லாரும் அந்த பொண்ணை இங்க தனியா விட்டு நீங்கெல்லாம் என்ன வெளியே உட்காந்துக்கிறீங்க, இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னா என்னுடைய சின்ன தங்கச்சி சொல்லிச்சு. அது எவ்வளவு கூப்பிட்டாலும் வரவே இல்லை. அப்ப இங்கேயே உட்காந்துடும், ஐயோ வேக்கடா இருக்குதுன்னுதான் நாங்க எல்லாருமே வெளியே போயிட்டு வந்தோம். அப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்கும் திட்டினாங்க, ஒருத்தர்னா இங்க இருங்கம்மா, பாவம் உள்ள பெருமை தனியாகுது பாரு அப்படின்னு. சே, என்ன இது, உன மாத்திரை குடிக்கலான்னு இருந்தோம், எல்லாரையும் இப்படி வர வச்சுட்டாரே அப்படின்ட்டு. பேசுங்க, பெரியம்மா கூட பேசுங்க, விளையாடுங்க எல்லாரும் அப்படின்னு ஒண்ணு எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டாங்க. எனக்காச்சே இப்படி ஆயிடுச்சேன்ட்டு அது ஒரு மனசு கஷ்டமாச்சு. சரி, குழந்தைங்க பேசும்பொழுது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், யார் யாருக்கு அம்பிகாயாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே கை தூக்குனாங்க, பசங்க எல்லாரும். ஆமா, இப்ப மட்டும் கை தூக்குறீங்க, ஆனா ஆயா செத்துட்ட அன்னைக்கு எல்லாரும் போய் மாமி வீட்டுல சாப்பிட்டோம். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கினாங்க. அப்படியே திருடன் தேல் கொட்டினது போலன்னு சொல்லுவாங்க, அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க. என்னுடைய தம்பி பையனும் அதுல கூட. இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்களோ அவரும் அவர் பங்குக்கு அவரு பேச, அவனும் குட்டியா தான் இருப்பான். அப்போ எங்க தம்பி பொண்ணு இன்னும் குட்டியா இருக்கும். நான் இது சொல்லுங்க, யாருக்குமே அப்ப அம்பிகா மேல பாசம் இல்லை. எல்லாரும் போய் இட்லி சாப்பிட்டு வந்தீங்க தானே, யார் யாரு சாப்பிட்டது, யார் யாரு சாப்பிட்டது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க சாப்பிட்டோன்னு. அப்போ ஆனா என்னுடைய சின்ன தங்கச்சி பொண்ணு பெருசு மட்டும் என்ன சொல்லிச்சு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன், பெரியம்மா சாப்பாடு போட்ட பிறகு நான் என்ன பண்றது, அதனால தான் நான் சாப்பிட்டேன், எனக்கும் மனசுல கவலை இல்லைங்கிறதுன்னு சொல்லிச்சு. எனக்கு உடனே அது பேசினது உடனே சிரிப்பு வந்துருச்சு. கவலையா? உனக்கு எப்படி, எங்க இருக்குது உனக்கு மனசு, உனக்கு எப்படி தெரியும் கவலைன்னா? மனசு தொகுது பாரு அப்படின்னு சொல்லி ஆர்த்த கொட்டு காமிச்சு, இது உள்ளதான் கவலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அழ வந்துருச்சு. பசங்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசுது, அம்மா பார்க்க இல்லையே அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஆயா பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்லிடுவாங்க, அம்மா ஜெயா அழுது அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேரும் கோரஸா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம், அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, காலத்து போய் இதுதான் அழ வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எங்க அப்பா திட்டுவாரு, 8 தலைமையிலேயே அதுக்கு எவ்வளவுதான் அறுவை சம்பளத்தை, அதுக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மனசு தைரியம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா ஒரு சில டைம்ல அவருக்கும் கஷ்டமாயிடும் நான் அழுகுறதெல்லாம் பார்த்து. எங்க அக்காவும் சொல்லியிருக்கேன், இந்த வயசுல நம்ம தாயை இழக்கணும்ட்டு கடவுள் முதல்ல எழுதி வச்சதுதான்,
அதெல்லாம் மாத்த முடியாது, நம்ம தான் அதுக்கேத்த போல மாத்திக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். நான் காரியத்தன்னைக்கு கண்டிப்பா வருவேன் ஜெயா அப்படின்ட்டு சொல்லி இருந்தது. அம்மாவுடைய காரியமா 9வது நாள்லயே வச்சுட்டாங்க. இப்ப காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்க அக்காவும் ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வரேன் ஜெயா, டைம் கிடைக்கும் போது லீவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அக்கா போயிட்ட பிறகு பார்த்தா திடீர்னு எங்க அப்பாவை எங்க சித்தப்பா எல்லாம் தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நீயே அழுத எப்படி சொல்லும் பொழுது நான் எங்க அத்தையை திரும்பி பார்த்தேன். ஏன்பா நீ தான் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும், நீ அழுது அது என்ன பண்ணும், நீ தான் இப்போ அதுக்கு எல்லாமே அம்மாவும் அப்பாவும் எல்லாமே. எனக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, என் கூட பிறந்தவங்களோ எங்க அப்பாவே இருந்தாலும் நான் ஒரு அனாதை போலதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னைக்கு எங்க அம்மா இறந்தாங்களோ அன்னையில இருந்து என்னவோ வேற ஒருத்தர் வீட்டுல நம்ம இருக்கிறது போலவே தான் எனக்கு தோணுச்சு. எங்க அப்பா எதுக்குமே அழாதவரு. இப்ப அழுகுறத பார்த்து எனக்கு ஏதோ கஷ்டம் இருந்துச்சு. அம்மா உனக்காக அவங்க அழுகுறாங்க, ஆனா நீ பார்க்க இல்லையே அப்படின்ட்டு மனசுல நினைச்சேன். அதன் பிறகு எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேசிட்டு திட்டிட்டு இருந்தாங்க எங்க அப்பாவை. என்னத்துக்கு திட்டுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் எங்க அப்பா உள்ள போய் படுத்துட்ட பிறகுதான் என்னுடைய தங்கச்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப நான் உன்னை பார்க்காமையா இருக்கிறேன், அப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லினுக்கிறாங்க. இன்னும் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பேசுவாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா அத்தை கிட்ட எல்லாம் சொல்லுங்கிறாங்க, அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்கிறாங்க, ஜெயாவை பாத்துக்கிற மாதிரி ஒரு லேடி யாருன்னா இருந்தா பாருங்க, இங்கேயே கூடவே இருந்தா அந்த பொண்ணை அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கணும். அப்படியே அவங்களுக்கு இந்த தங்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா நான் அவங்கள கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. எனக்கே அது ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்ன அப்பா இது போல எல்லாம் பேசுறாங்க, அப்பாவா இது போல எதுக்கும் அம்மா பேசுவாரு அப்படிலாம் இருந்தோம். இவர் என்ன இது போல எல்லாம் சொல்லியிருக்காரு. சரி ஏதோ பேச்சுல சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே போயிடுச்சு. காரியம் எல்லாமும் முடிஞ்சு மறுநாளும் என்னுடைய பெரிய தங்கச்சி, சின்ன தங்கச்சி, என்னுடைய தம்பி, அவங்க ஒய்ஃபு, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒரு குரூப்பா மீட்டிங் மாதிரி போட்டாங்க. அப்போ லைட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. நைட்டு ஒரு 0 வால்ஸ் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. எங்க அப்பா கேட்டாங்க, காரியமா அவளுக்கு முடிஞ்சு போச்சு, பெரியவங்களாண்டையும் சேர்த்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த பொண்ணை என்ன பண்றது, ஆம்பளை பிள்ளையா இருந்தா நான் பார்த்திருப்பேன், இது பொண்ணா போயிடுச்சு, நான் என்ன பண்றது, நீங்க எல்லாருமே சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி கேட்டதுக்கு எல்லாரும் அமைதியாவே இருந்தாங்க. அப்போ என்னுடைய பெரிய தங்கச்சி கேட்டுச்சு, என்னப்பா சொல்ற அப்படின்னு. இது எங்கன்னா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடலாமா அப்படின்ட்டு கேட்டாங்க. சொன்னாரு. உடனே என்ன கேட்டாங்க அப்பா, நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு. நான் ஹாஸ்டலுக்கு தான்ப்பா போறேன்னு சொல்றேன்னு எங்க சின்ன தங்கச்சி வீட்டுக்கு கத்துக்கினாரு. நம்ம அத்தை கேட்டா அது அப்படிதான் சொன்னோம், நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பாத்துக்கலாம், அவங்க அம்மா இருந்திருந்தா அப்படி விட்டுருக்குமா அத்தை, யாராச்சும் சேர்ந்து பாத்துக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க. என்னுடைய சின்ன தங்கச்சியும் என்னுடைய தம்பி ஒய்ஃபும் சொன்னாங்க, ஜெயாவா ஆஹ் தூக்கம்லாம் முடியாது, அதுக்கு சாப்பாடு வேணா நான் கொடுக்குறேன், எப்போவாச்சும் கேட்டுச்சுன்னா, இவங்கெல்லாம் செய்யலைன்னா நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், ஆனா நிரந்தரமா என்னால பாத்துக்க முடியாதுன்னு என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு சொல்லிடுச்சு. என்னுடைய சின்ன தங்கச்சி கிட்ட அவங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க, நீ பாத்துக்க அப்படின்ட்டு சொன்னது. என்னால தனியா எல்லாம் பாத்துக்க முடியாது, நான் பசங்க 3 பேரையும் பார்க்கணும், அதையும் என்னால அவங்க ரெஸ்ட் ரூம் ஆண்டெல்லாம் அது சாய்வா இருக்கிற இடத்துல எல்லாம் அதை கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. அப்ப என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லிச்சு, நான் பாத்துக்கிறேன் ஜெயாவை, எங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொன்னதுன்னு
அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க, இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி வசதி கிடையாது வீடு. எங்க வீட்ல ரெஸ்ட் ரூமே கிடையாது. நான் வேணா கட்டிட்டு வேணா அவங்கள கூட்டிட்டு போறேன். இப்போதைக்கு நாங்க எங்க ஊர்லயும் கடை எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதால அங்கிருந்து வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறோம். அங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? யாராச்சும் பார்த்துக்கணும் அப்படின்றது போல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு வந்து 2 தங்கச்சியுமே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னுடைய தம்பி ஒய்ஃபும் இங்கேதான் இருந்தாங்க. மாத்தி மாத்தி இது பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு என்னுடைய பெரிய தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க, சரி நம்ம அங்கிருந்து வரத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, வரலாம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி வரலாம், வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு என்னுடைய தங்கச்சி ஊருக்கு போயிடுச்சு. அப்ப நானு, என்னுடைய சின்ன தங்கச்சி அப்பா, என்னுடைய தங்கச்சி பசங்க 3 பேர், என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரன் ஊருக்கு போயிட்டாங்க. முதல்ல அம்மா இல்லாத அந்த வீடு. என்னுடைய பெரிய தங்கச்சியும் அவங்க ஊருக்கு போயிட்டுதாங்க. ஒரு வித பயம் ஆயிடுச்சு எங்களுக்கு வீட்டுல. தூங்கவே முடியல. அழுதுட்டே இருந்தேன். நான் என்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு, என்னால படுக்க முடியல, என்னை எழுப்பி உட்கார வச்சிரு அப்படின்னு சொல்லி. எனக்கும் தூக்கமே வரல ஜெயா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி, என்ன இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம். உடனே குட்டி பசங்க உடனே எழுந்துக்கணும், உடனே அதை போட்டு அடிச்சிடும். உனக்கு என்ன நாங்க எதுனா பேசணும் பட்றா அப்படின்னு சொல்லி அடிச்சிடும். குழந்தைய அடிக்காதன்னு சொல்லுவோம். அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் இப்படியே தூங்காமையே இருந்தேன். என்னுடைய பெரிய தங்கச்சி வர அன்னைக்கு மட்டும் தைரியமா தூங்கிடுவோம். பெரிய தங்கச்சி ஊருக்கு போயிடுச்சுன்னா தூக்கமே வராது, பயந்துட்டே உட்காந்து. அப்ப எங்க அப்பா எங்க அத்தை கிட்ட சொல்லி இருந்தாங்க, இந்த பசங்க வந்து பெரிய பொண்ணு இருந்துச்சுன்னா மட்டும்தான் தூங்கிடுங்க, அதுங்க இல்லைன்னா என்ன தூங்க விட மாட்டேங்குங்க, பயப்படுதுங்க அப்படின்ட்டு அப்பா சொல்லி இருந்தாங்க. உடனே எங்க அத்தை என்ன சொல்லுச்சுன்னா, பசங்களுக்கு கவனம் இருக்கும்பா, அதுன்னா இவ்வளோ பெரிய பசங்களாயிட்டுன்னா அது வெறுத்துச்சா, எல்லாத்தையுமே பாசமா தானே வச்சுட்டு இருந்துச்சு, அதால சுடுகாட்டாண்ட போயிட்டு அந்த புதைச்ச மண்ணை எடுத்துட்டு வந்து தண்ணியில கரைச்சு நீங்க 4 பேருக்கும் தண்ணி வாயில ஊத்தி விடு, முழுங்கிட்டோம், அப்ப அவங்க அம்மா கவனம் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. சரின்னு என்னுடைய தம்பியும் போயிட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு வந்தான். எடுத்துட்டு வந்து எனக்கும் என்னுடைய சின்ன தங்கச்சிக்கும் கரைச்சி ஊத்திட்டாங்க. என்னுடைய தம்பி எங்க அப்பா எல்லாருமே குடிச்சாங்க. பசங்களுக்கெல்லாம் யாரும் குடிக்கல, நாங்க வரைக்கும் குடிச்சோம். என்னுடைய பெரிய தங்கச்சி மட்டும் அன்னைக்கு வரல. அதால நாளைக்கா அது ஊருக்கு வரேன்னு சொன்னதால ஒரு பேப்பர்ல மடிச்சு மேல வச்சுட்டாரு அப்பா. அன்னைக்கு நைட்டு நாங்க படுத்துட்டோம். படுத்துட்ட பிறகு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல. யாரோ எழுப்பி எழுப்பி விட்டுற மாதிரியே இருக்கு, ஒரு வித பயம், வேர்த்தது அளவுக்கு அதிகமா. அப்புறம் நான் என்னுடைய தங்கச்சி கிட்ட சொன்னேன், எனக்கு என்னவோ இதயமே ஸ்பீடா துடிக்குது, எனக்கு பயமா இருக்குது, அப்பாவை எழுப்பு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எங்க அப்பாவும் பிபி டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு படுத்துட்டு இருந்தாரு. தங்கச்சி போயிட்டு கூப்பிடுச்சு, அப்பா ஜெயா ஏதோ பயமா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ஏம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. தெரியலப்பா, எனக்கு ஏனோ ஒரு வித பயமா இருக்குது அப்படின்னு. என்னம்மா பயம்? உங்க அம்மா உங்களுக்கு தெய்வமாகறா, துணையாகறா, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்போ கட்டில விட்டு படுக்க மாட்டாரு. அந்த கதவு ஓரத்துலயே வந்து, இது பாருங்க இங்கேயே வந்து படுத்துக்கிறேன், படுங்க அப்படின்ட்டு படுக்க வச்சுட்டாங்க. அப்பாவும் படுத்துட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது ஒரு படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த படத்துல கூட அந்த ஹீரோ வந்து ஏதோ கடைக்கா போயிருப்பாரு. அப்ப அவங்க குழந்தைங்களோட அவங்க அந்த ஹீரோயின் வந்து அந்த வீட்டுல இருப்பாங்க. திடீர்னு தீ பிடிச்சிரும். அப்ப ஏதோ ஒரு சீன் தான் அது. அதுல நீ புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ட்டு சொல்லுவாங்க.
ஆனா பொஞ்சாதியோட இருக்கணும்ட்டு சொல்லி இருக்க மாட்டாங்க. அந்த தீ விபத்துல அந்த ஹீரோயின் இறந்துடும். அப்ப அந்த ஒய்ஃபை நினைச்சு அந்த ஹீரோ அழுதுட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அந்த பசங்க ரெண்டும் 3 பசங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே அழுவாங்க. அம்மா அம்மான்ட்டு சொல்லிட்டு பயந்துருவாங்க. அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பசங்களுக்கு தைரியம் சொல்லுவாரு. அந்த படம் ஞாபகம் வந்துட்டு நான் அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதன் பிறகெல்லாம் என்னுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.